அல்லாட்டு ஆரம்பம் கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி அல்லாட்டு வேலை வராம பாரு. ஆமா வரான். அவன் வந்துட்டு பேச்சை போட்டு காசு எதனா கேட்பான். தப்பி தவிர காசு மட்டும் கொடுத்துறாரு. காசு கடக்க முடியாது. இல்லடா ஏதாவது பேச்சு போட்டு அப்படின்னா வாங்கிடுவான் ஆளு. அவங்ககிட்ட விசாரிச்சு அவங்ககிட்ட மட்டும் மயங்கிட்டாதுன்னா கை வேற நம்ம இருக்குது. ஒருத்தன் கூட சிக்க மாட்டேங்கிறான். 2 பேர் இருக்கிறானுங்க. ஏதாவது பேச்ச கீச்ச போடுவான் அவனுங்கிட்ட. அப்புறம் தம்பி எப்படா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வெரி குட்ரா. நீ ராச்செல்லாம் நல்லா இருக்கியா? ஓகேடா. அப்புறம் எப்படா போய் லைஃப்லாம்? ஏதோ போகுதுண்ணா, ஜாலியா ஏதோ போதா? ஒரு நிமிஷம் இருப்பா, ஃபோன் வருது. சரிண்ணா பேசுங்க. இந்த நம்பரா? ஊரா? ஹலோ மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள. என்னது மிலிட்ரி சரக்கு ஒரு ஃபுல் இருக்கா? என்ன மாப்பிள்ள சொல்ற? கம்மி ப்ரைஸ்லையா? அடடா கரெக்டு தான். ஆனால் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி இரு ஏதாவது ஏற்பாடு பண்ண பார்க்குறேன். சரி இரு. வரேன். மிலிட்ரி வர ஒரு புல்லு வரகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இது? என்னாச்சுண்ணா? இல்லை, ஒரு மிலிட்ரி சரக்கு இருக்குது, ஒரு புல்லு இருக்குது, பாதி ப்ரைஸு தரேன்றான். பாதி ப்ரைஸா? ஆமாம், என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது காசு. இல்லை என்ன பண்ணுறது? நீ தெரியா? எடுத்து வர காசு கரெக்டு. இது பத்தாது, இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் இருக்குது தானே உங்ககிட்ட இருக்கா? ஆமாண்ணா. வா ராஜா. கரெக்டு தான். இது சரக்குக்கு ஓகே. சரி நான் அதை அரேஞ்ச் பண்ணுறேன். என்ன இங்கே இருக்க வந்துடுறேன். சரிண்ணா. வீட்டுக்கு வாடகை கட்டலான்னு பார்த்தா எவனே காசு கேட்டால் எவனும் தர மாட்டேங்கிறான். அதே சரக்கு அடிக்கணும்னா மிலிட்ரி ஃபுல் இருக்குன்னு சொன்னால் எங்கேருந்து தான் காசு வருதுன்னு தெரியல இவனுங்கிட்ட. சரக்குக்கு ஒரு வேல்யூ இருக்குது போல இருப்பா. சரக்கு வச்சு நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ண வேண்டியது தான். வரட்டேன். மிலிட்ரி சரக்கு இன்னைக்கு புல்லு ஒன்று வரப்போகுது. ரைட்டா மச்சாதான். டைமா வந்து தம்பி என்னடா பண்றீங்க? இல்ல நம்ம அலாட்டு வேலை இருக்காருலண்ணா. ஆமா, அவர்கிட்ட மிலிட்ரி ஃபுல் ஒன்று இருக்கு. அது வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்தேன். 3 மணி நேரமா வெயிட் பண்றேன். நாளை வேணாம். அவன் பிரச்சனை நம்மைங்க. அவன் குஷ்டு 10 கடைறான், மட்டையா கடைறானாங்க. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.